ரவி எத்தனையோ முயற்சிகள் செய்திருந்தான். எழுத்தாளராக வெற்றி பெற வேண்டும் என்ற கனவுக்காக பல வருடங்கள் போராடியிருந்தான். ஆனால் பதிலாக வந்தது மறுப்பு கடிதங்கள்தான். குடும்பம் அவனை மதிக்கவில்லை. நண்பர்கள் அவனை விட்டு சென்று விட்டனர். கடைசியில் அவன் எல்லாவற்றையும் கைவிட்டான். ஒரு மாலை ஒரு ஆற்றங்கரையில் நின்று கொண்டிருந்தான். நிலாவின் ஒளியில் நீரின் அலைகள் மிதந்து கொண்டிருந்தன. சில கனவுகள் நிஜமாக மாறாது போல என்று குமுறினான். அவன் கையில் இருந்தது அவன் எழுதிய கடைசி கதை. அதை இனிமேல் யாரிடமும் அனுப்பப் போவதில்லை என்று தனக்குள் பேசிக்கொண்டே இருந்தான். அந்த நேரத்தில் ஒரு முதியவர் அருகில் வந்தார். கைவிடுகிறாயா மகனே? ரவி சலித்துப் பார்த்தான். ஆமாம், பல ஆண்டுகளாக முயற்சி செய்து பார்த்து விட்டேன். எந்த மாற்றமும் இல்லை. கடவுள் இதை எனக்காக நினைக்கவில்லை போல என்றான். முதியவர் சிறிய புன்னகையுடன் கேட்டார், நீ கடவுளை நம்புகிறாயா? ரவி மந்தமாக சொன்னான், முந்தைய நாட்களில் நம்பியிருக்கலாம். அந்த முதியவர் ஆற்றை நோக்கி காட்டினார். இந்த ஆறு ஓடிக்கொண்டே இருக்கும். நீ நம்பினாலும் நம்பாவிட்டாலும் பாறைகளை உடைத்தும் தடைகளை கடந்தும் அது போய்க்கொண்டே இருக்கும். வெற்றியும் அதே மாதிரிதான். தள்ளி போகலாம், ஆனால் தன்னம்பிக்கையால் மட்டும் அது நிச்சயம் கிடைக்கும். ரவி தன்னிடமிருக்கும் கடைசி கதையை பார்த்தான். அவன் உள்ளத்தில் புதிதாய் ஏதோ அசைந்தது. அடுத்த நாள் கடைசி முறையாக தன் கதையை வெளியீட்டிற்காக அனுப்பி வைத்தான். கிட்டத்தட்ட 1 மாதம் கழித்து ஒரு கடிதம் வந்தது. இன்னொரு மறுப்பு கடிதம்தான் என நினைத்தான். ஆனால் அது திறந்தவுடன் முதல் வரி அவனது இதயத்தை கொஞ்ச நேரத்திற்கு நிறுத்திவிட்டது. அது என்னவென்றால், உங்கள் கதை மிகவும் பிடித்திருக்கிறது. நாங்கள் இதை வெளியிட விரும்புகிறோம். அவனது கண்களில் கண்ணீர் பொங்கியது. கடைசி முறையாக கைவிட நினைத்த அச்சமயம் கடவுள் ஒரு அறிகுறியை அனுப்பியிருந்தார். ஏனெனில் சில நேரங்களில் வெற்றி கடைசி அடியில் இருக்கிறது. நாம் அதை விட்டுவிட நினைக்கும் நேரத்திலேயே.